வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹெல்தியான டிஷ் சிக்கன் ஹனி சிக்கன் ஹனி சிக்கன். இதான் சிம்பிள் ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நான் ஸ்கேலின் கார்னிஷனுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இதே மாதிரி கட் பண்ணுங்க. ஜூலியனை இதை கட் பண்ணி ஒரு பால்லே ஐஸ் க்யூப்ல போடலாம். நான் இப்போ ஐஸ் க்யூப்லேயே போடுறேன். ஐஸ் க்யூப்லேயே போட்டு அப்படி வைக்கணும். இதை நல்லா இதாயிடும். அதில் கார்னிஷன் போட்டோன்னா சூப்பராக ஆயிடும், பெருசாக பெருசாக. அப்புறம் கொஞ்சமாக இதை போடணும். டெம்பரா மாவு எல்லாமே இதில் இருக்குது, மிக்ஸ் இருக்குது. எதுவுமே போட தேவையில்லை, ஒன்லி தண்ணி மட்டும் போடணும். தண்ணி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லிக்விட்டாக வைக்கணும். இதே மாதிரி லிக்விட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணினா அவ்வளோ ஊற்றக்கூடாது, மீடியமாக எவ்வளோ தேவைப்படும் இதே மாதிரி லிக்விட்டாக பண்ணி நம்ம கூட சிக்கன் இருக்கு. சிக்கன் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இன்னும் ஆயில் சூடு வந்து மினிமம் 5 நிமிஷம் பண்ணி இதே மாதிரி சிக்கன் ஜூலியன் இதை சூப்பரின் சிக்கன் எடுத்துருக்கேன். சீக்கிரமாக குக் ஆகணும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை சிக்கன் சூப்ரீன்னு அதை ஒரு சூப்ரீமுக்கு 1/2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடையிலே ஃப்ரை பண்ணுறேன். இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறோம். இதே மாதிரி ஒன் பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணோம். இப்போது நல்லா இதை பண்ணோம், இதை பண்ணோம். ஸ்டேனரில் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கு, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஏதோ போட்டோன்னா சீக்கிரமாக நோட்டிஃபை உங்களுக்காக வரும். சில்லி சாப் போட்டிருக்கு, ஃப்ரெஷ் சில்லி சாஸ், கொஞ்சமாக சுகர். இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ணும். அப்புறம் நல்லா ஸ்பைசி இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஹனி போடணும். ஹனி இதுக்கு போடுறோன்னா ஹனி சிக்கன் தான், ஸோ ஹனி போட்டு தான் ஆகணும். ஹனி போட்டிருக்கு. ஹனி பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ரெசிபி. கொஞ்சமாக நம்ம இப்போ போட போகிறோம் சால்ட்டு. எவ்வளோ நம்ம சால்ட் வேணும் அதே மாதிரி சால்ட் போட்டோம். அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் தில், செஸ்மி சீட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் கிறிஸ்பி இருக்குது. சிக்கனு சாப்பிட்டா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சால்ட், ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது ஹனி எல்லாமே போட்டிருக்கு. பார்த்ததே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். இது ஈஸியாக ரெசிபி. இதுக்கு அவ்வளோலாம் நான் காமிக்க மாட்டேன். எனக்கு இதை வேணும், அதை வேணும், இதை போடு, அதை போடு, எதுவுமே போட வேணாம். இதை நான் என்ன சொல்கிறதுக்கு இதை மட்டும் போடுவோம். இதை நேச்சுரல் ரெசிபி. நிறைய இதில் போட்டால் நல்லா இருக்காது. இதை செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோவில் எப்படி இருந்தால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கார்னிஷிங்கு ஒரு ஃப்ரெஷ் ரெட் சில்லி கட் பண்ணி அதை தண்ணியிலே போட்டிருந்தா இதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சைட்டில் வச்சுருக்கேன். சைட்டில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் நான் கட் பண்ணாலே ஃபஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது. ஜூலியானா அப்படி சைட்லேயே வைக்க போகிறேன். பாதை ரொம்ப அழகாக லுக்காக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பாருங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்காக புதுசாக ஏதோ ரெசிபி எடுத்து வரேன். ஈஸியாக செய்து வீட்டில் எப்படி செய்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்காக நான் எடுத்து வரேன். நீங்கள் புதுசாக இருக்கிறதுனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணான்னா நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ போட்டான்னா சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்களா? இந்த ரெசிபி சூப்பராக ரெசிபி, நல்லாயிருக்கும். இதான் ஏஷியனு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.